ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு ஏஎட்ரிக்கி தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராம்ப்ட் ரைட்டிங்கோட ஓவரால் சம்மரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, பி கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக். நம்ம எழுதக்கூடிய ப்ராம்ப்ட் நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அதை கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெல் மீ அபவுட் கார்ஸ். இது இப்படி எழுதுறதுக்கு பதிலாக ப்ரொவைட் டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன் எலக்ட்ரிக் கார்ஸ் இப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். டிப் நம்பர் 2, ப்ரொவைட் கான்டெக்ஸ்ட். நம்ம எழுதுகிற ப்ராம்ப்ட் எப்போவுமே விரிவான முறையில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டஸ் இட் ஒர்க் இப்படின்னு எழுதும்போது ஏஐ மாடல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். என்ன கேட்குறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ இதுக்கு I need clear explanation on blockchain technology. Could you please explain? இப்படி கேட்கலாம். Tip number 3, use natural language. ப்ராம்ப்ட் எழுதும்போது அது எப்போவுமே ஒரு நேச்சுரல் வேல நார்மல் பர்சன்ட்டை கேட்குற மாதிரி இருக்கணும். சிம்பிள் இங்கிலீஷ்லேயும் இருக்கணும். டிப் நம்பர் 4, டெஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட். எந்த ஒரு ஏஐ மாடலும் நமக்கு கொடுக்குற ஆன்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள், கேன் யூ எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டோட ஆன்சரையும் கம்பேர் பண்ணி அது எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5, அவாய்ட் ஆம்பிக்யூட்டி. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஏஐ மாடலில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு கேன் ஐ க்ரோ பிளான்ஸ் இதுக்கு பதிலாக வாட் ஆர் த கீ ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ்ஃபுல்லி க்ரோ டொமேட்டோ பிளான்ஸ் இன்டோர்ஸ் இப்படி கேட்கலாம். டிப் நம்பர் 6, யூஸ் கண்டிஷனல் ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்ஸ் எழுதும்போது நம்ம கண்டிஷனல் ப்ராம்ப்ட் போட்டு எழுதலாம். அதாவது இஃப் கிளாஸஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. டிப் நம்பர் 7, கம்பைன் மல்டிபிள் queries. ப்ராம்ப்ட் எழுதும்போது எப்போவுமே நம்ம கொடுக்குற இன்புட் ஆனது காம்ப்ரிஹென்சிவ் வேல இருக்கணும். சிங்கிள் சென்டென்ஸை எழுதுறதுக்கு பதிலாக மல்டிபிள் சென்டென்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரே சென்டென்ஸாக எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அஸ் வெல் அஸ் மெஷர்ஸ் டு மிட்டிகேட் இட்ஸ் எஃபெக்ட் இப்படின்னு எழுதலாம். டிப் நம்பர் 8, ப்ரொவைட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அட் த பிகினிங். இது நம்மளை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் எழுதணும்னாலோ இல்லை ஒரு பெரிய ப்ளாகை சம்மரைஸ் பண்ணணும்னாலோ எதுவாக இருந்தாலும் அந்த ரெஸ்யூமில் இல்லை அந்த ப்ளாக் கண்டென்ட்டையோ நம்ம ஓவரால் காப்பி பண்ணி நம்ம ChatGPTயில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் அதுக்கிட்ட கேட்கலாம். டிப் நம்பர் 9, டிஃபைன் த எக்ஸ்பெக்டட் ஃபார்மேட். நம்மளோட ப்ராம்ப்ட்டு நமக்கு தேவைப்படுற ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரியான டைப்பில் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லிஸ்ட் த டாப் 5 பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ் இப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா சம்மரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், டிஸ்கிரைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நம்மளோட ப்ராம்ப்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். டிப் நம்பர் 10, யூஸ் ஹேண்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ இதில் 3 விதமான ஹேண்டி எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துருப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப், இன் த ஸ்டைல் ஆஃப், அஸ் அ ப்ரொஃபஷன் ஆர் ரோல். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னா மேக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராம்ப்ட். செகண்ட் ஒன், இன் தி ஸ்டைல் ஆஃப். இப்போது நமக்கு ஏதாவது கண்டென்ட் ஏதாவது ஒரு ஆத்தரோட ஸ்டைலில் வேணும்னா அந்த ஆத்தரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி கேட்கலாம். தேர்ட் ஒன், அஸ் அ ப்ரொஃபஷன் ஆர் ரோல். இது மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு, சேல்ஸ் மேனேஜர்ஸ், ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு, கன்சியூமர் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணவங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்னு யூஸ் ஆகக்கூடிய ப்ராம்ப்ட். டிப் நம்பர் 11, லென்த் அண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ். நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஒரு 5 சென்டென்ஸ் வேணும், இல்லை 3 சென்டென்ஸ் பெர் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த டைப்பில் வேணும், டிஸ்கிரைப்பாக, சம்மரைஸாக, ஓவர்வியூவாக, லிஸ்ட் அவுட்டாக, இந்த நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் ஒன், டிப் நம்பர் 12, யூஸ் ப்ராப்பர் சென்டென்சஸ். வாட்ஸ்அப் மெசேஜஸ் இதுலலாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணி ஷார்ட்டாக நம்ம ப்ராம்ப்ட்ஸ் எழுதக்கூடாது. நம்ம எழுதக்கூடிய ப்ராம்ப்ட் வந்து கிளியர் வேல இருக்கணும்.
தவிர நம்ம 3 இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் வந்து pretend you are அதாவது ChatGPT வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக நமக்கு எந்த டாபிக் தேவையோ அதில் தன்னை எக்ஸ்பர்ட்டாக நினச்சிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கானது. செகண்ட் ஒன் கன்சல்டேஷன். ஸோ நமக்கு பர்சனலாக அட்வைஸ் பண்ணுறதுக்காக இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் டெவில்ஸ் அட்வொகேட். நார்மலாக அக்ரி பண்ணுறதை டிஸ்அக்ரி பண்ணியோ இல்லை டிஸ்அக்ரி பண்ணுறதை அக்ரி பண்ணியோ நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் ஓவரால் சம்மரி வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதோட ப்ளேலிஸ்ட்டை நான் மேலே ஓப்பன் ஆகிற கார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் AI Techie Tamil. Please like, share and comment. Thank you for watching.